நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று மீண்டும் தொடங்கப்பட்டது. முதல் நாளில் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த கப்பலில் பயணம் மேற்கொண்டனர். கப்பல் போக்குவரத்து குறித்து பயணிகள் தெரிவித்த கருத்துக்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியா இலங்கை இடையே வர்த்தகம், சுற்றுலா, கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு பயணிகள் கப்பல் சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக வடகிழக்கு பருவமழையால் அடுத்த சில நாட்களிலேயே கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் கடல் சேவையை தொடங்கும் வகையில் அந்தமானிலிருந்து சிவகங்கை என்ற புதிய சொகுசு கப்பல் கடந்த வாரம் நாகை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இந்த கப்பல் சேவையை புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம், நாகை MP செல்வராஜ் உள்ளிட்டோர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாகையிலிருந்து பகல் 12 மணிக்கு பயணத்தை தொடங்கிய சிவகங்கை கப்பலானது 60 கடல் மைல் தொலைவில் உள்ள காங்கேசன்துறைக்கு மாலை 4 மணிக்கு சென்றடைந்தது. 2 அடுக்குகளை கொண்ட இந்த கப்பலின் தரைத்தளத்தில் 123 சாதாரண இருக்கைகளும், மேல் தளத்தில் 27 பிரீமியம் இருக்கைகளும் என மொத்தம் 150 இருக்கைகள் உள்ளன. சாதாரண இருக்கை கட்டணம் 5000 ரூபாயாகவும், பிரீமியம் இருக்கைகளுக்கான கட்டணம் 7500 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயணிகளுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட வசதிகளும் இந்த கப்பலில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கப்பலில் முதல் நாள் பயணம் மேற்கொண்ட சென்னையை சேர்ந்த அக்ஷயா, திருவள்ளூரை சேர்ந்த கோமதி நாயகம் கூறுகையில், ஃப்ளைட்ல போறதை விட இந்த மாதிரி கப்பல்ல போறது, ஃபெரியில போறது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஜர்னி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். இன்னும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் இல்லை. டூருக்காக நாங்கள் வரும்போது அது கொஞ்சம் இடையூறாக தெரியுது. இது பண்ணாங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக தமிழக தொப்புள்கொடி உறவுகள் ஏரியாக்களை பார்க்கறதுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். தென் தமிழக சுற்றுலா முகவர்கள் சங்கத்தை சேர்ந்த குமாரிடம் பேசினோம். மக்களோட ஆதரவு இது தேவை. ஏன்னா இது ரொம்ப ஒரு கடுமையான சூழ்நிலைக்கு இடையில இந்த ஒரு ஃபெரி பயணத்தை இவங்க தொடங்கியிருக்காங்க. இனி வருங்காலங்களில் இந்த தமிழ் மாவட்டங்களில் ஜாஃப்னா, மட்டக்களப்பு இந்த மாதிரி மாகாணங்களில் நாங்கள் சுற்றுலா சிறப்பாக ஏற்பாடு பண்ணித்தர முடியும்னு நம்புகிறோம். இந்த ஃபெரி கப்பல் தொடர்ந்து இயங்கணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். சிவகங்கை கப்பல் வரும் 18ஆம் தேதி முதல் நாள்தோறும் 2 மார்க்கத்தில் இயக்கப்படும் என்றும், பயணிகள் sailinstree.com என்ற இணையதளத்தில் டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.